நான் எப்பயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு, இப்போ மணிரத்னம் இருக்கார், ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்கினஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காளியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட் போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தர் மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரு வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அதை பிடிச்சிருது. ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன், ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாக வரான்னா, தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதுனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக